கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் அப்போஸ்தலர் வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தொற்கால் என்று சொல்லப்பட்ட தபித்தா என்று ஒரு சகோதரி அநேக தான தர்மங்களை பண்ணி கொண்டு வந்தார். அந்த சகோதரியுடைய வேலை 36லேருந்து 39 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு டெய்லர் தையல் தைக்கிற வேலை அந்த சகோதரி தொற்கால் என்று சொல்லப்பட்ட தபித்தா. பாருங்க, அநேகருக்கு அவள் என்ன பண்ணா, அவளும் சாப்பிட்டுட்டு அந்த தையலில் கிடைக்கிற பைசாவை வச்சு என்ன பண்ண, அநேகருக்கு தான தர்மங்களை பண்ணி கொண்டு இருந்தாள். வியாதிப்பட்டு அவள் மறித்து போனாள். பேதுரு போய் அவரை எழுப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி பாருங்க, இன்னைக்கு அந்த தொற்காலம் என்று சொல்லப்பட்ட தபித்தாளுடைய பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. தேவப்பிள்ளை யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அவருடைய பிள்ளைகளும் நன்மை தான் செய்யணும். நமக்கு தீமை செய்வர்கள் கூட ஆண்டவர் நன்மை தான் செய்ய சொன்னார். அந்த டெய்லர் வேலை தான் பார்க்காங்க. இதில் நம்ம என்ன செய்ய முடியும், நான் பெரிய கோடீஸ்வரனா அப்படின்லாம் நினைக்கல. தன்னால் முடிஞ்சதை நன்மை செய்யலாம். இதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா நீ நன்மை செய்யணும். உன்னால் முடிந்தது நன்மை செய்யணும். இந்த தொற்கால் என்று சொல்லப்பட்ட தபித்தாளுங்கிற அந்த ஞான சகோதரி, அந்த தாயார் இதை தான் செய்தார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் டெய்லர் வேலை பார்க்குறீங்க, கடையில் வேலை பார்க்குறீங்க. உங்களால் முடிஞ்ச நீங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவா. உங்கள் பக்கத்து வீட்டில் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவா. நீ பக்கத்தில் நீ நன்மை இருக்கிற இடங்களில் நன்மை செய்யும்போது, வேலை செய்கிற இடங்களில் நன்மை செய்யும்போது உனக்கு குறைவானதான் அந்த குறையிலிருந்து எடுத்து உன்னால் முடிஞ்சது நீ நன்மை செய்வார். ஆண்டவர் உன்னை எப்படி கனப்படுத்துறாருப்பா. அநேகர் அவன் மறித்து போனதுக்கு அப்புறம் வேத இடத்துல சொல்லுறாங்க, என்ன பாருங்க, அவங்க தச்ச உடை இருக்கிறது, என்ன அழகாக தச்சிருக்கிறாங்க, அவங்க அநேக நற்கரி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவளை குறித்து மற்ற பெண்கள் சாட்சி கொடுக்குறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் தேவன் என்ன பண்ண வேண்டும் என்றால் சாட்சி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். நீ இருக்கிற பகுதியிலே உன்னை குறித்து மற்ற பெண்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி உன் சாட்சி யார் சொல்லுதா? என்ன அவளா? அப்பா என்ன இச்சு, அவள் என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. உதவி செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் கம்மி. இந்த தொற்காலை போல தேவ பிள்ளை, அவள் ஒரு பெரிய பணக்காரி கிடையாது, ஒரு ராணி கிடையாது. ஆனால் அவள் என்ன பண்ணினாள், எங்கள் வேதவசனம் சொல்லுகிறது, அவள் முடிந்த அளவு அநேருக்கு தான தர்மங்களை நற்களை செய்து வந்தாள். நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறதில்ல, என்ன செய்யறங்கிறது தான் அங்கே வேதத்தில் வச்சு பார்க்குறோம். என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த தபித்தால அந்த அம்மா யோசிக்கலை. நன்னால முடிஞ்சது என்ன அடுத்தவங்களுக்கு பண்ண முடியும், அவங்க பண்ண போய் தான் இந்த வேத புத்தகத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பேர் எழுதப்படும் ஜீவ புஸ்தகத்தில். உன்னால் முடிஞ்ச ஆண்டவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறாரே, ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரே. தேவப்பிள்ளை டெய்லர் வேலை கொடுத்துருக்காரு, டீச்சர் வேலை கொடுத்துருக்கிறாரு, கலெக்டர் வேலை கொடுத்துருக்கிறாரு, ஆஃபீஸில் பேங்க்கில் மேனேஜர் வேலை கொடுத்துருக்காரு. நீ என்ன நன்மை செய்து கொண்டு இருக்கிறா? அருமையான சகோதரியே, இங்கே பார்க்கிற முடிந்த அளவு உன்னால நீ நன்மை செய்துப்பா. உன்னை குறித்து அந்த அந்த தபித்தாலை தொற்காலுங்கிற சொல்லுகிற அந்த தபித்தாலை குறித்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சாட்சி கொடுக்கிறார்கள். தேவ பிள்ளைங்க, அதே போல உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். நீ ஒரு பெண்மணியாக இருக்கிறாய். தேவ பிள்ளைங்க, என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி டெய்லர் வேலை பார்த்து கொண்டு இருந்த அருமையான தொற்கால் என்று சொல்லப்படுற தபித்தா அநேக தான தர்மங்களை நன்மைகளை செய்து வந்தா. நீங்களும் செய்யுங்க. உங்களை குறித்து அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. கண்கள் முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்கிறோம், நாங்கள் ஏனத்தானு இருக்காதபடி இந்த தொற்கால் என்று சொல்லப்படுற தபித்தாலே போல எங்களால் முடிந்த தான தர்மங்களை பிறருக்கு நாங்கள் உதவி செய்யணும். ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு பெண்மணியாக என்ன மாற்ற வேண்டும் சொல்லிக்க. தேவ பிள்ளைங்க, என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காத. உன்னால இருக்கிறத நீ நன்மை செய். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ செய்ய வராதவரை எச்சரிக்காது என்று சொல்கிறார். எந்த வேலையாக இருந்தாலும் உங்ககிட்ட கிடைக்கிறது உன் பிறருக்கு நன்மை செய்யும். அந்த தொற்காலை பொறுத்து அநேகர் சாட்சி கொடுக்குறாங்க. தேவ பிள்ளையை உன்னை பொறுத்து சாட்சி கொடுக்கணும். இதுவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தாய், ஆனால் இனிமேல்
வீட்டு பகுதியில் வேலை செய்யற பகுதியில் உன்னை குறித்து சாட்சி. அந்த அளவுக்கு நீ உன்னால முடிந்த நன்மை செய். தேவன் உன் மூலமாக, கிறிஸ்து உன் மூலமாக வெளிப்பட கடைசி நாட்கள் அவர் பேர் தேவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போல உன் பேரில் எழுதப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வல்லமை இறங்க, நன்மை செய்கிற வல்லமை. நான் பார்த்த தொற்காலை போல அநேக பெண்கள் வல்லமை இறங்க. நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். கார்பலசி இந்த தொற்காலை போல தேவ பிள்ளைகளை தையல் தைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அருமையான இந்த தொற்கால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்தான். நீங்களும் நன்மை செய்கள். அநேக பெண்கள் அந்த அருமையான அந்த தொற்காலை பொறுத்து சாட்சி சொன்னாங்க. உங்களை பொறுத்தும் சாட்சி சொல்ல வேண்டும். மறவாதீர்கள். இந்த வார்த்தை கேளுங்கள், அநேருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.